ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட பேக்னக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து ஒரு நல்ல எல்லோ கலரில் சாரீ, உள்ளே வந்து காப்பரும் மிக்சடாக இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரியான ஒரு டிசைனு. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலர் தான் வருது. இதில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தைக்க போகிறேன் இவங்களோட ப்ளவுஸ் வந்து நல்லா 44 அளவு உள்ள ஒருத்தவங்களோட ப்ளவுஸு. உயரம் வந்து 16 இன்ச்சும் அகலம் வந்து 46 இன்ச் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுருக்கேன். அதாவது 13 இன்ச்சு மடக்கி போட்டு வெட்டி வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 11 இன்ச் அளவுக்கு இறக்க எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.25 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வரைஞ்ச பிறகு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு வெளியே நீங்கள் போடுற அகலத்தை பொறுத்து இப்படி வெளியே வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக் வரைஞ்சிக்கோங்க. பொதுவாக வந்து ஸ்டார் நெக்கு இந்த மாதிரி வரைஞ்சி போட்டிங்கன்னா அதோட சேஃப் வந்து இன்னும் அழகாக இருக்கும். ரொம்ப ஒடுக்கமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அந்த நம்ம வரைஞ்ச கழுத்துக்குள்ளே வரையணும். இல்லைன்னா இப்படி வெளியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை சாரியில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளை டிசைனை தான் டிசைன் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணியிருப்போம். பட்டர்ஃப்ளை வரையாத ஆள் இருக்க மாட்டோம். அப்படிதான் இந்த இது வந்து டக்குன்னு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அவங்க ஒருவேளை எனக்கு வரைய தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வரைய தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது பேப்பரில் எடுத்து அந்த சாரியில் இருக்கதான் அப்படியே காப்பி பண்ணி கூட வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு வி சேஃப் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது வந்து அந்த பட்டர்ஃப்ளையை வந்து இன்னும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்டும் அப்படின்றதுக்காக இப்படி லைனிங் துணியில் தாங்க வெட்டியிருக்கேன். லைனிங் துணியில் வெட்டினதை அப்படியே மடித்து போட்டு லைட்டாக நம்ம தட்டினோம் அப்படின்னா சாக் பீஸுன்றப்ப அந்த பக்கமும் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இது நல்லா வந்து திரும்பவும் சாக் பீஸை வச்சு இது 2வது மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாகிரும். வரைஞ்சிட்டு இப்போ இந்த சாரியில் வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இவங்க வந்து கொஞ்சம் நல்ல ப்ளஸ் சைஸ்காரங்க அப்படின்றனால 6 இன்ச்சுக்கு மேலே எடுத்தால் அவங்களுக்கு சாரியோட அளவு பத்தாது. நிறைய பேர் கேட்குறாங்க சாரியிலேருந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு. அதனால தான் 6 இன்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது கம்மியாக எடுத்தாலும் நம்மளுக்கு எதுவும் பெருசாக டிசைன் பண்ண முடியாது. இப்போ இதுவே வந்து இந்த அகலத்துக்கு வச்சு தைக்கையில் துணி பத்தாது அப்படின்றனால 6 இன்ச் எடுத்து இப்படி வந்து டபுளாக மடக்கி தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தைக்கிற இடத்துல எல்லாம் அதோட நூல்கள் கரெக்டாக ஏற்றிட்டா நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டு கூட தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே இதில் மாதிரி அதில் எப்படி லைனிங் துணியில் வந்து நம்ம மார்க் எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம இப்படி தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்துக்கடுத்து சாக் பீஸை வச்சு டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் சேர்ந்தாப்பில் வெட்டுறேன். ஆனால் பட்டர்ஃப்ளை டிசைனை வெட்டலாங்க. அந்த ஸ்டார் நெக்கோட வடிவம் வந்து வெட்டுறேன். இப்போ இந்த இதை வெட்டின பிறகு இதை வந்து நம்ம கழுத்தோட வடிவத்தையும் கீழே வந்து இடுப்போட வடிவத்தையும் தையல் போட்டுக்கிற போகிறோம். கீழே வந்து ஒரு வி சேஃப் வெட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன், அதையும் வளைச்சி வெட்டிக்கோங்க. அப்போ இந்த டிசைன் வந்து நல்லா அழகாக தெரியும். இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தைக்க தெரியாதவங்க கூட டக்குன்னு தைச்சிடலாம். அதே போல் இது வந்து ரொம்ப வேலை இருக்காதுங்க. டக்குன்னு வந்து அந்த சேஃப் மட்டும் வெட்டி அப்படியே வந்து லேஸ் இதுக அடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கழுத்தோட பகுதியும் இடுப்போட பகுதியும் நம்ம வந்து தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ இப்படி தையல் போட்ட பிறகு நம்ம ப்ளவுஸை வந்து உள்ளே கூடி பரட்டி விடணும். இப்போ இதில் பாருங்களேன், கழுத்தோட வடிவத்துலையும் இடுப்போட பகுதியிலையும் தையல் போட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நார்மலாக ப்ளவுஸு பரட்டுறதுக்கு லைனிங் துணியை பரட்டுறதுக்கு வெட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு பரட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வடிவம் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். இப்படி நான் எப்படி பரட்டுறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பரட்டுங்க. இப்போ இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக சுருங்கிருச்சு.
இதை வந்து கையிலேயே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த வடிவம் வந்து நம்மளுக்கு இன்னும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் நம்மளுக்கு வந்து அந்த இதுகள்லாம் வந்து சுருங்காமல் நீட்டாகவும் தெரியும். இப்படி கழுத்தோட வடிவங்கள் ஃபுல்லும் சுற்றி வந்து மேலே ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ வந்து கைப்பகுதியெல்லாம் வந்து மேலே ஒரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. அதாவது கழுத்தோட பகுதியும் இடுப்போட பகுதியும் மட்டும்தான் தையல் போட்டு பரட்டிட்டு இப்போ அதுக்கு மேலே அமுக்கு தையல் போட்டுக்கிறோம். போட்ட பிறகு இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தெரியுது. இப்போ நம்ம வரைஞ்சி வச்ச டிசைன் எவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். உள்ளே வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சு சுற்றி தையல் போட்டிருக்கேன். நீங்கள் அயன் பண்ணனாலும் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த இது மேலேயும் அப்படியே உள்ளடக்கமாக வெட்டணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தையல் போட்டு பரட்டின பிறகு அந்த இடங்கள்லாம் சுருங்கிருச்சு. சுருங்கினால நம்ம வந்து இதை உள்ளடக்கமாக கரெக்டாக தையல் போட்டிருக்கோம் பாருங்களேன், அந்த தையலை விட்டு ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு பாயிண்ட் அளவு கூட இல்லை, அப்படியே அந்த தையல் அதை வரைஞ்சிருக்கிறது மேலேயே வெட்டிக்கிட்டு வாங்க. இப்போ வெட்டின பிறகு இந்த டிசைன் பாருங்கள். இதுக்கடுத்து இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுற்றி தையல் போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கேன்வாஸ் இது வரப்பாகவும் அந்த துணி வந்து சுருங்காமையும் தெரியும். இப்போ இந்த மாதிரி இடங்கள் நம்ம பொதுவாக ப்ளவுஸு பரட்டி விடையில எல்லாமே இடத்துலையும் வெட்டி விடுவோம்ல, அது மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த வடிவம் சேஃப் கிடைக்கணும் அப்படின்றக்காக சின்னதாக அந்த தையலை ஒட்டி வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ இது எதுக்கு வெட்டுறோம் அப்படின்னா, இதை வந்து சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் மடைச்சி அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வெட்டி விட்டுருக்கோம். நான் அடிக்கிற மாதிரியே நீங்களும் அடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து வெளியே பிசிறுகள் சீக்கிரம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இது வந்து இப்படி அடிச்சுக்கிறோம். இல்லை நீங்கள் வந்து வேறு மெத்தட் எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஈஸி மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வரைஞ்சாச்சுங்க. இது எந்த பக்கமும் வெளியே பிசுறுகளும் வராது. அந்த மாதிரி தச்சாச்சுங்க. தச்சுட்டு இதை வந்து அப்படியே இந்த ப்ளவுஸில் கொண்டு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணையில் கொஞ்சம் வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து தொண்டை வலிக்குது, தொண்டை கட்டி இருக்கனால என்னால் ரொம்ப வந்து கத்தி எப்பயும் போல் பேச முடியலை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறணும். பின் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நம்மளுக்கு தையல் போட்டுக்கிறணும். நம்ம முதலையே வந்து அந்த துணியில் தையல் போட்டிருந்தோம். கேன்வாஸ் துணியோட பேப்பரோட சேர்த்து தையல் போட்டிருந்தோம். ஆனாலும் திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கிறணும். அந்த ப்ளவுஸ் துணி மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட விலகாமல் நீட்டாக இருக்கும். நான் எந்த இடத்துல எல்லாம் தச்சு எந்த இடத்துல நிறுத்துகிறேன் அப்படின்றதையும் நோட் பண்ணி பார்த்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட சென்டர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 2 பீஸ் வந்து 3 இன்ச் அளவுக்குள்ள ஒரு சதுரமான பீஸ் எடுத்து நான் தைக்கிற மெத்தடில் நீங்களும் தச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் சேர்ந்தாப்புல இப்படி வெட்டி சின்னதாக ஒரு டிசைனுங்க. அந்த பட்டர்ஃப்ளையோட சேஃப் வந்து ரொம்ப கரெக்டாக தெரியறதுக்காக அதோட உடம்பு பகுதி மாதிரி, இது வந்து நம்ம ரெக்கை தானே செஞ்சுருக்கோம், இது உடம்பு பகுதி மாதிரி தச்சு வச்சுருக்கேன். தச்சுட்டு இந்த சென்டர் இருக்குது பாருங்களேன், சின்ன வளைவு கொடுத்தோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக சென்ட்ரு பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளையோட சேஃப் வந்து ரொம்ப கரெக்டாக தெரியுதில்ல, அதுக்காக தான் இது வந்து இப்போ தைக்கிறேன். இப்போ இது மேலே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளையோட சேஃப் வதனங்களே ரொம்ப வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதே போல் மேலே வைக்கணுனாலும் கூட இந்த மாதிரி சேஃப் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி வைக்கலை, நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பின்னுகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு அடிச்சுக்கிற போகிறோம். வந்து ஸ்டார் நெக்குக்கான வடிவத்துக்கு 2 லைனில் கொடுத்துக்கிறேன். இப்போ காப்பர் கலரே வந்து சாரியில் நிறைய மைல்டாக வேறு வேறு கலராக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலராக சூஸ் பண்ணி தான் இப்போ இந்த லேஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேறு எதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பட்டையான லேஸ் வச்சிட்டா கூட ஒரு லைனில் நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து சிங்கிள் லைனாக அப்படியே ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்குது அப்படின்றனால டபுள் லைனாக வந்து 2 பக்கம் கொடுத்துக்கிறேன்.
குடுத்துட்டு, இப்ப நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளைல நான் தைக்கிறேன் பாருங்களேன், அது எந்த இடத்துல தொடங்கி, எந்த மாரி முடிக்கிறேன் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி தைங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா தைக்க முடிஞ்ச மாரி இருக்கும். உங்களுக்கு பிசிறுகளும் ரொம்ப டக்குன்னு வெளியே தெரியாத மாரி இருக்கும். நான் தொடங்குற இடத்த நோட் பண்ணி ஒரு பக்கத்த இது வந்து எப்படி தைக்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணிட்டீங்கன்னா, 2 பக்கமும் அதே மாரி ஒரு வடிவத்தில தான் தொடங்கி முடிக்கணும். அந்த சாரியோட அந்த ப்ளவுஸோட சென்டர வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த லேஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி சென்டர்ல தொடங்கி முடிக்கிற மாரி இருக்கும். அதனால தான் சென்டர வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்றேன். அதேபோல இந்த வடிவம் வந்து தைக்கையில அந்த லேஸ் அடிக்கையில மட்டும் நம்ம வெட்டுறத காட்டி, தைக்கிறது கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து கஷ்டமா தர்ற மாரி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பட்டையான லேஸ் எடுத்தீங்கன்னா, அத வளைச்சு கொண்டு வர முடியாது. கொஞ்சம் பொடியா இருக்கிற மாரி லேஸு, அதேபோல ஒரு மாரி சின்னதா கொஞ்சம் அங்கன அங்கன வளைஞ்சிருக்க மாரியான ஒரு டிசைனா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த நம்ம என்ன ஷேப் எதிர்பார்க்குறோமோ, அதுகளுக்கெல்லாம் வளைச்சு குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் எடுத்திருக்க லேஸ காட்டி, இன்னும் உங்கள்ட்ட கொஞ்சம் சின்ன லேஸா இருக்கு அப்படின்னா வைங்க. இல்ல டிசைன் மாத்தி இருக்கு அப்படின்னாலும், அந்த ஷேப் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த லேஸ வந்து வச்சு தச்சுருங்க. இப்ப நான் முடிச்சிருக்க இடத்த பாருங்க. ஒரு சைடு வந்து எப்படி தொடங்கி, எந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க. ஒரு பக்கம் அப்படியே வந்து திரும்பவும் 2 தையலா போட்டுக்கோங்க. இந்த 2 பக்கமுமே நம்ம வந்து இதே மாரி தைக்கணுங்க. சாரீலேருந்து நம்ம வந்து சொல்லப்போனா இப்ப நம்மளுக்கு 6 இன்ச்சில மொத்தமே இவ்வளோ தாங்க துணி தேவைப்பட்டுச்சு. மிச்சம் இருக்க துணி வேஸ்ட்டு அப்படின்னா, கைக்கு ஏதாவது சிம்பிளான டிசைன் இந்த மாரி வச்சு தைக்கிறீங்க அப்படின்றப்ப அதில யூஸ் பண்ணிக்கிறலாம். மேக்ஸிமம் வந்து சாரீலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு சுத்தளவு குறையுதுன்னா, வேற துணி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சாரியோட சுத்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெறைய பேர் இத வந்து எடுத்துட்டா எனக்கு சுத்து பத்தாது. அதனால வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, வேற ஏதாவது வச்சு டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லையில, நம்ம வந்து வேற எது வச்சாலும் அதுக்கு கரெக்டான மேட்சா தெரியாது. சாரியோட கிளாத்து தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சாரியில எடுத்துட்டு, மிச்சம் இருக்க அதாவது பத்தாததுக்கு துணிய வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு தேவையான கிரேப் லைனிங் இருக்கும். அது வாங்கி நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உள்ள வந்து உங்களுக்கு சுத்தும் மடிப்பும் கூட வரும். இப்ப இந்த பக்கமும் நம்ம தச்சாச்சுங்க. இப்ப இந்த இத தச்சு முடிச்ச பிறகு, இதுக்கடுத்து நம்மளுக்கு உள்ள வந்து சின்ன சின்ன அந்த நரம்புகள் போற மாரி ஒரு பட்டர்ஃப்ளைல ஒரு சேஃப் இருக்கும் பாருங்க. டிசைன் பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து துணி எல்லாம் நடுவுல இருக்கிற இடங்கள்ல ஏறாம இருக்கக்காக, தூக்காம இருக்கிறதுக்காகவும், அந்த இடங்கள்லாம் சின்ன சின்னதா டிசைன் பண்ணிட்டா, அந்த பட்டர்ஃப்ளையோட வடிவம் சூப்பரா கிடைச்சிரும். இப்ப பாருங்க இந்த லேஸ் அடிச்சோனே இந்த டிசைன் எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு, அப்படியே இந்த மாரி வரைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட சைஸ் பட்டர்ஃப்ளைய பொறுத்து 2 கூடோ, 3 கூடோ அப்படின்ற மாரி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு சாரீல இருக்க கலர் வேற கலர் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, இப்ப எல்லோ, கிரீன் மட்டும் தான் இதுல இருந்துச்சு. ஒருவேளை ஒரு சில சாரீல ரெட்டும் கலந்து இருக்கு அப்படின்னா, அந்த மாரி ரெட் கலரா உள்ள ஏத்திக்கோங்க. ஏன்னா பொதுவா வந்து பட்டர்ஃப்ளை வந்து நெறைய கலர்கள்ல இருக்கிறது தான் இருக்கும். அதனால அந்த மாரி ஏத்திக்கோங்க. இப்ப 2 கலர்னால நான் அந்த ப்ளவுஸோட கலர் கிரீனை மட்டும் உள்ள வந்து இப்படி ஏத்திக்கிறேன். ஒரே லைனை வந்து ஒரு 5 தடவை மேலே அடிக்கையில் அது வந்து ஒரு மாதிரி திக்கா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எடுப்பா தெரியும். சாக்பீஸில் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா பக்கத்தையும் அடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்கையில கஷ்டமாக தெரியுங்க. ஆனால் தச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். அதே போல் சாரீக்கு ரொம்ப மேட்சாகவும் தெரியும். இந்த மாதிரி டிசைன்கள்லாம் சாரியில் இருக்க டிசைனே எடுத்து நம்ம தைக்கையில் ரொம்ப மேட்சாக சூப்பராக தெரியும். இப்போ இந்த தையல் போட்டு முடித்த பிறகு இதில் வந்து கொஞ்சம் பாசி வச்சுக்கிற போகிறேன். பாசி வந்து நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தாங்க.
உங்களுக்கு வந்து உங்களோட சைஸ் நீங்கள் விருப்பப்படுற சைஸில் எடுத்து கூட பாசி வச்சுக்கிறலாம். ஆனால் பாசி வச்சிங்க அப்படின்றப்ப ரொம்ப நம்ம அழகாக தெரியும். நான் இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து 3 பாசி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த கோடுகள் எல்லாம் ஒரு இது கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படி வைக்க போகிறேன். இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பாசியில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் போதும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம தைக்க எவ்வளோ அழகாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து 3 பாசி வச்சுருக்கேன் பாருங்களேன். அந்த இடங்கள்ல எல்லாம் நூல் தொடங்கின இடம் கொஞ்சம் வந்து நீட்டாக தெரியாமல் இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி பாசி வச்சிட்டோம் அப்படின்றப்ப அந்த உள்ளே வந்து அன்ஈவனாக இருக்கிறதுகள்லாம் தெரியாமல் மறைஞ்சு அழகாக தெரியும். அதுக்காக தான் அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 பாசி மொத்தமாக வச்சுருக்கேன். 4 இடத்துலையுமே பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வச்சுருக்கேன். இப்போ தச்ச பிறகு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி இல்லை உங்கள்கிட்ட எதுவும் இருக்கிற டிசைனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சென்டர்லையும் நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கிறேன். சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்கள்கிட்ட என்ன கலரோ என்ன டிசைன் இருக்கோ அதை வச்சு பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் அதே மாடலை வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நிறைய வந்து சின்ன சின்னதாக வெட்டி டிசைன் பண்ணுறது காட்டி எனக்கு என்னமோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னோட சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ, டெய்லரிங்குரிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.